கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில் நல்ல வெற்றி சத்தியங்களை கேட்க, அதன் அடிப்படையில் ஜெபிக்க எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை ஒவ்வொரு இயேசு நாமத்தாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கும் நம்முடைய வீட்டாருக்கும் செய்வாராக. நம்ம அற்புதமாய் கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை செய்வோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டா இருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டா இருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனுக்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். நல்ல ஒரு நன்மைகளை செய்கிறோமா இருக்கிறேன். கோடி ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேற பெற்ற திருரத்தினாலே எங்களை கழுவப்பட்டு நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீரே, உமக்கு நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய மகா பெரிய அன்பிற்காக நன்றி அப்பா. என்று கூப்பிடப்படுகிற உரிமை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளாக கேட்கிறோம் அப்பா. இந்த நாளில் இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கூடுகளை எங்களை ஒன்றிணைத்த கிருபைக்காமுக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காமுக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுக்கு நிச்சயம் பலனுண்டு. எங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, எங்கள் முகம் பிரகாசம் அடையும். எங்கள் தலையை நிமிர பண்ணுவீர், உமக்கு நன்றி அப்பா பிதாவே. இந்த நேரத்தில் ஆண்டவரை மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் எங்கள் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. ஆவியானவர் நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக. உம்முடைய பிரசனத்தினால் அந்த ஜெப வேலையை நிரப்புவீராக, ஆட்கொள்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Once again, great, blessed good morning to all our dear subscribers, viewers. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய காலை வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அற்புதமாய் கர்த்தருடைய ஆவியான நம்ம நடத்துகிற தயவுக்காய் அவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அற்புதமாக நம்மளை நடத்துகிறாரு, வார்த்தைகளை நமக்கு போதிக்கிறாரு, நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இதன் மூலமாக நமக்கு பெரிய நன்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அது சங்கீதம் 112 நம்ம இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் பார்த்து வருகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானுடைய வம்சம் ஆஸ்வதிக்கப்படும் என்று சங்கீதம் அற்புதமாக போகிறது. அதில் விசேஷமாக 3வது வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்னென்றைக்கும் இருக்கும். 9வது வசனம் பார்க்கிறோம், வாரி இறைத்தான் இகழை கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் இருக்கும். இதை பவுல் அழகாக எடுத்து கோட் பண்ணுறார் 2 Corinthians 9. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்னென்றைக்கும். 112:9 பார்த்தீங்கன்னா அழகா 2 Corinthians 9:9 அது அப்படியே வருது. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், நீதி என்னென்றைக்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். அப்போ இந்த வார்த்தைகள் அவர்கள் எவ்வளோ உண்மையானதாய் கருதி இருக்கிறார்களோ எழுதியிருக்கிறபடியே ஆகும். அவ்வளோதான். பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் அது சொன்னா சங்கீதக்காரர் வளர்னா அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. அது கடவுளுடைய வார்த்தை. முன்பு எழுதப்பட்ட எல்லாம் போதனைகள். பவுலுடைய நிருபங்கள்லாம் அவருக்கு தெரியவும் தெரியாது. இதெல்லாம் வேதாகமா பைபிளில் மோசேயுடைய ஆகமங்களோட இவருடைய நிருபங்களும் சேர்த்து வைக்கப்பட்டு இதெல்லாம் வேதாகமாக கடவுளுடைய வார்த்தையாய் கருதப்படும்ல. பவுலுக்கெல்லாம் தெரியும். பவுல் பாருங்க அட்ரஸ் பண்ணுறாரு அந்த ஊழியங்களுக்கு, அந்த சபைகளுக்கு எழுதுறாரு. ஆனால் பின் வருகிற நாட்களில் அது வார்த்தை, தேவனுடைய வார்த்தையாகவே அது கருதப்படும் என்று அவர் கூட அறியல.
ஆனால் ஒன்று அவருக்கு தெரியும், என்று எழுதியிருக்கிறபடியே ஆகும். இன்னைக்கு நானும் சொல்கிறேன், இந்த முழு வேதாகமத்தில் நம்மை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ அது எழுதியிருக்கிறபடியே ஆகும். ஆறு இறைப்பான்னு போட்டிருக்கு, ஏழைகளுக்கு கொடுப்பான்னு போட்டிருக்கு. இந்த நாளில் சரி, இது வருகிற சில நாட்களிலும் நாம் கடவுள் கொடுக்கறத பற்றியும் ஏழை எளியவர்கள் கொடுக்கறத பற்றியும் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியம் ஊழியர்களுக்கு கொடுக்கறது, தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய பொருளாதாரத்தால் தாங்குகிறது, அப்புறம் ஏழைகளுக்கு தருகிறது. இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் என் மனைவி. நல்ல ஒரு இருதயம் என் மனைவின்றதால சொல்லலை, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்லுகிறேன். அதனால் வேதாகமத்தில் கொடுக்கறத பற்றி அவங்க என்ன வெளிப்பாடை பெற்றிருக்கிறாங்கன்றதை நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். ஓவர் டு சங்கீதா. கர்த்தர் நல்லவர். எனக்கு இந்த வசனம் வந்து என்னை ரொம்ப உற்சாகப்படுத்துது. லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அடுத்து வந்து உற்சாகமாக அதை கொடுக்கறது ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. நான் விசுவாசித்தேன், நிறையா சாட்சிகளும் கேட்டுக்கிறேன். அப்போ கொடுக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்குள்ளார உண்டாயிருக்கிறது, அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அது மாதிரி எந்த அளவினால் நம்ம அளக்குறோமோ அதே நாள் நமக்கும் அளக்கப்படுங்கிறத அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையில். ஆண்டவர் வந்து நம்ம கொடுக்கும்போது நம்மளை வந்து குறை போட்டு போக விடுறதே கிடையாது. நாங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நாங்கள் எதை வச்சு ஆரம்பித்தோன்னா இன்ன வரைக்கும் தெரியல, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து ஆரம்பித்தோம். அப்போதைக்கு எங்கள் கையில் வந்து சொல்லப்போனால் ஆண்டவரோட வார்த்தை தான் எங்களுக்கு தைரியமாக இருந்தது. 0 சேலரியில் தான் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். ஆனால் கர்த்தர் வந்து 1 மாதமும் நாங்கள் வந்து குறைப்பட்டே போனதில்லை. ஏதாவது எங்களுக்கு வேணும்னா அதை நாங்கள் ஜெபிப்போம். அது மாதிரி எங்கள்கிட்ட என்ன இந்த காரியத்துக்காக எங்கள்கிட்ட என்ன எங்கள் கையில் இருக்குதோ அதை விதைப்போம். நாங்கள் வேண்டிய காரியத்துக்கு அதை அறுவடையும் பண்ணிக்குவோம். இதை தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். நாங்கள் வந்து பிளான் பண்ணி சேர்த்து மூண்டை கட்டி அப்புறம் ஒன்று வாங்குறது, அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் தாண்டிடுச்சு, 11 வருஷமும் முடிய போகுது. இந்த நாள் வரைக்கும் சேர்த்து ஒன்று பிளான் பண்ணி வாங்குறது, இந்த மாதிரி சேர்க்குறது வந்து நாங்கள் நல்லா வாரி கொடுப்போம். எங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, அதை நாங்கள் எடுத்து கொடுப்போம். பிளான் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு காரியம் எங்களுக்கு வேணும்னா அதுக்காக விதைப்போம், அதை சொல்லி விதைப்போம். அதுக்கு வேண்டியதை ஆண்டவர் வந்து சந்திப்பார், அறுவடையாக அதை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி நிறையா ஊழியக்காரர்கள், நாங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கெலாம் போகும்போது ஒரு ஊழியக்காரர் சொன்னது வந்து எனக்கு அப்போல்லாம் அதை பற்றி தெரியாது. அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக, ரொம்ப அவர் கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் என்னோடய தேவைகள் வந்து நிறையா இருக்கும். ஏன்னா என் கையில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ தான் பணம் இருக்கும், அதை வச்சு இதை பண்ண முடியாது. அதனால அந்த பாஸ்டர் என்ன சொன்னால், நான் அப்படியே எம்டி பண்ணியிருக்கிறேன், அதை ஃபுல்லாக எடுத்து விதைச்சிருக்கிறேன். அப்போ நான் இருக்கிற அந்த பெரிய காரியம் வந்து எனக்கு கைப்பிடி வந்திருக்கு. அப்போ நிறையா நாள் நாங்கள் அதை அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். இந்த சின்ன அமௌண்ட்டை வச்சு ஒரு 10,000 ருபீஸ் இருக்குன்னா இந்த 10,000 அதுதான் எங்களோட மொத்த பணமே இருக்கும். ஆனால் அதை வச்சு நம்ம ராஜ்யத்தில் நம்ம செய்ய வேண்டியது இல்லை, நம்ம பர்சனலாக செய்ய வேண்டியது எதுவுமே பத்தாது. அப்படிங்கிறப்ப நிறைய வாட்டி விசுவாசித்து நாங்கள் அந்த இருக்கிறத அப்படியெல்லாம் விதைச்சிருக்கிறோம், எம்டி பண்ணியிருக்கிறோம் எங்களை. ஆனால் வெட்கப்பட்டு போக விடவே இல்லை ஆண்டவர். மிரக்லஸாக ஆண்டவர் வந்து எங்களோட தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி கொடுக்கும்போது நான் நிறைய அனுபவிச்சது என்னன்னா, குறைஞ்சி போகவே இல்லை. அதனால ரொம்ப உற்சாகமாக நாங்கள் திரும்பி கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் வந்து எங்களை வந்து ஒரு லெவல்லேருந்து உயர்த்திக்க கொண்டே தான் போகிறாரு. அதனால் இந்த வசனம் வந்து எனக்கு ரொம்ப, எந்த அளவினாலும் நம்ம அளக்குறோமோ ஆண்டவர் ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். இந்த அளவு அந்த அளவுலாம் இல்லை, நம்ம உற்சாகமாக கொடுக்கணும். நிறைய கொடுக்க நம்ம ஆண்டவர் வந்து திரும்பி நமக்கு தான் செய்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிப்பார். கொடுங்கள் கொடுக்கப்படும். இது அற்புதமான வார்த்தை பாருங்க. அவ்வளோ விசுவாசன்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸானது, காம்ப்ளிகேட்டடானதுலாம் கிடையாது. சிம்பிள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வார்த்தையின்படியே பவுல் சொல்கிறாரு பாருங்க, எழுதியிருக்கிறபடியே ஆகும். அப்போது நாம் என்ன விசுவாசிக்கணும், எழுதியிருக்கிறபடியே ஆகும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதன் நன்றாக அளந்து ஒரு மடியில் போடுவார்கள்னு போட்டு. இது நல்லா நன்கு அறிந்த பவுல் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 15ஆம் வசனத்திலிருந்து
பார்க்கலாம். இந்த 19 எல்லாருக்கும் நல்லா தெரியும். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாரும் அறிந்த ஒரு வசனம். பாடல்கள்லாம் இது அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யாருக்கு இது சொல்லப்படுகிறது? தேவனுடைய குறைகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார், கரெக்ட். ஆனால் அது முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்திலே நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது ரொம்ப முக்கியம். கொடுக்கல் வாங்கல் காரியம் அப்படின்னு அழகா சொல்றாரு. பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க, கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் அப்படின்றாரு. Concerning giving and receiving. So, it is not only about giving, it is also related to receiving. கொடுக்கல் வாங்கல். பார்த்தீங்களா? விதைப்பு அறுப்பு, கொடுக்கல் வாங்கல். அழகா பவுல் சொல்றாரு பாருங்க. வேதத்தில் கொடுக்கறத பற்றி, பணத்தை பற்றி, காணிக்கையை பற்றி அழகாக எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. நீ தசமா கொடுக்கணுமா, இது கொடுக்கணுமா, நான் சொல்கிறேன் பாருங்க. எந்த ஒரு நிபந்தனைக்குள்ளும் ஒரு கட்டாயத்துக்குள்ள எந்த விசுவாசமும் இல்லை. ஆனால் உற்சாகமாய் கொடுக்கறதுக்கு கத்து என்ன பண்றாரு? பிரியமா இருக்கிறாரு. கொடுத்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். கொடுத்தாதான் நாம் விதைத்தாதான் அறுத்துக்கொள்ள முடியும். அமைக்கி குளிக்கு சரிந்து கொள்ளும்படி மனிதன் மடியில கொட்டணும் அப்படின்னா கர்த்தர் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்காரு. அந்த பிரமாணம் தான் விதைப்பும் அறுப்பும், கொடுக்கல் வாங்கல். அப்போ அழகா சொல்றாரு, வேற எந்த சபையும் இவரோட உடன்படலையா? ஏன்னா இப்ப இருந்த மக்கள் மாதிரி தான் அப்பயும் இருந்திருக்கிறாங்க. நீ நல்லா பிரசங்கம் பண்ணுப்பா, நல்லா பண்ணு, எல்லாம் ஊழியம் பண்ண, கொடுக்கறது வந்துச்சுன்னா மக்களுக்கு அந்த மனசு இன்னும் மறுரூபம் ஆகலை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இங்கே கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறு சபையும் உடன்படவில்லை. நீங்க மட்டும் என்ன பண்ணிருக்கிறீங்க? உடன்பட்டிருக்கிறீங்க அப்படின்றாரு. Philippians, now you Philippians know also that in the beginning of the gospel when I departed from Macedonia, no church shared with me concerning giving and receiving, but you only. இந்த பிலிப்பி சபையில இந்த மக்கள் மட்டும்தான் ஆரம்பத்தில் என்ன பண்ணிருக்காங்க? இவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்ன சொல்றாரு பாருங்க, நான் தெசலோனிக்கேயில் இருந்து போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள். 2 times, once and again அப்படின்னு போட்டிருக்கு. நீ வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு, தெசலோனிக்கேயில் இருக்கிறாரு. ஆனா எங்க இருந்து காணிக்கை போகுது? எங்க இருந்து போகுது? பிலிப்பி சபையில இருந்து, பிலிப்பிய சபையில இருந்து என்ன பண்ணுது? அங்க போகுது. இன்னைக்கு மக்கள் புரிந்து கொள்றதில்ல. அவர்களை வளர்த்த, ஆளாக்கின, அவர்களுக்காக ஊழியம் செய்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் வளர்த்த ஊழியர்களை கனம் பண்றது. ஒரு ஊருக்கு போறாங்க, அங்க அந்த ஊழியக்காரங்களும் என்ன போதிக்கிறாங்கன்றது தெரியல. இங்க பாருங்க, பிலிப்பி பட்டணத்துல ஊழியம் பண்றாரு, அங்க சபை ஸ்தாபிக்கப்படுது. இவர் இப்ப தெசலோனிக்கேவில் இருக்கிறாரு. யார் அனுப்புனது? இவருடைய குறைச்சல் நீங்கும்படிக்கு. என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் எனக்கு அனுப்பினீர்கள் சொல்றாரு. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். குறைச்சல் அவர் இருந்தாரு, உண்மைதான். இவர்கள் அனுப்பின காணிக்கை அவருடைய குறைச்சலை நீக்கினது, உண்மைதான். ஆனால் இவருடைய நாட்டம், இவருடைய விருப்பம், இவருடைய ஆசை என்னன்னா, இவன் சமையலுக்கு பணம் வரணும், அவன் சமையலுக்கு பணம் வரணுன்றது கிடையாது. அவன் கணக்குல பலன் பெருகணும். இப்போ ஒரு ஊழியத்தை நம்ம விதைக்கும் போது நம்முடைய மனது எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே ஏன் கணக்குல பலன் பெருகுது, அந்த ஊழியக்காரருடைய குறைச்சல் நீங்க இருந்த ஊழியத்துடைய தேவைகள் சந்திக்கப்படுது, உண்மைதான். கர்த்தர் தான் இதை வைத்திருக்கிறாரு, உண்மைதான். ஆனால் அந்த ஊழியக்காரனுடைய மனது எப்படி இருக்கணும்? அவங்க விதைக்கிறவங்களோட பலன் பெருகும். விதைக்கிறவர்களுடைய பலன்
பெருகும்படிக்கா நம்முடைய மனது இருக்கிற ஊழியக்காரன் மனது இருக்கணும். அவங்க பலன் பெருகணும். அவங்க உபகாரத்தை நாடக்கூடாது. வசனம் தெளிவாக போட்டு உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. எல்லாம் கிடைச்சிச்சா? எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்தித்துவின் கையில் வர பற்றி கொண்டபடினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இவர் இந்த சபையில ஊழியம் செய்யும் போது இல்லைங்க, இந்த சபையில ஊழியம் செஞ்சு இப்ப வேற சபையில ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த சபையில இருக்கிறவன் கூட இவருடைய தேவைகளை என்ன பண்ணல, சந்திக்கல. இந்த சபையில என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, வேற ஒரு ஊர்ல இருந்து, ஐயோ இவர் என்ன வளர்த்தவராச்சே, இவர் எனக்கு சுயத்தை செஞ்சவராச்சே, இவர் மூலமா தான் நான் ரட்சிக்கப்பட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க. கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். விதைக்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இதனால என்ன நன்மை உண்டாகுது பார்த்தீங்களா? இப்பேற்பட்ட விதைக்கிறவர்களுக்கு பவுல் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி ஒரு வெளிப்பாட்டை சபைக்கு தருகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகள்ல எனக்கு உதவி செய்த உங்கள் குறைவுகள் எல்லாம், அதான் ஆக்சுவலி அர்த்தம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைச்சல்ல உதவி செய்த உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன பண்ணுவாரு, மகிமையிலே நிறைவாக்குவார் சொல்லிட்டு சொல்றார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. திரும்ப சொல்றீங்க ஆமென். தேவன் தன்னுடைய ஊழியக்காரனை ஒரு நாளும் பசி பட்டினி பஞ்சத்துல விட்டவே மாட்டார். அது சொல்றான், நீதிமான் அப்பத்துக்கு ஏது தெரியுது, அவன் சந்ததி பிச்செடுக்கிறத பார்த்தது இல்லைன்றான். கடந்த 10 வருஷமும் நான், என் மனைவி, என் பிள்ளை அதுக்கு சாட்சி. மீதி ஊழியக்காரர்களுக்கு மட்டுமா இல்லை, எல்லாருக்கும் வேலை செய்யும். கொடுங்கள் கொடுக்கப்படும். நாங்கள் கொடுக்குறோம், நிறைய பாருங்க ஊழியக்காரலாக இருக்கிறோம். நாங்கள் அதிகமாக கொடுக்க முற்படுகிறோம், அதிகமாக சபையிலே அதிகமாக கொடுக்கணும் நாங்கள் விரும்புகிறோம். பல ஊழியங்களில் விதைக்கிறோம், எங்கள் ஊழியங்களில் விதைக்கிறோம், பல ஊழியங்களில் விதைக்கிறோம். எங்கள் சபைக்கு வருகிற காணிக்கை அதில் எடுத்து பல ஊழியங்களை விதைக்கிறோம். நார்த் இந்தியாவில் ஊழியர் செய்கிற எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு விதைக்கிறோம். வெளிநாட்டில் ஊழியர் செய்கிற ஆட்களுக்கு விதைக்கிறோம். இஸ்ரவேலில் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு விதைக்கிறோம். இது மாதிரி நிறைய காரியங்களை செய்கிறோம். இப்போ என்ன நடக்குது? இது மூலமாய் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் மட்டும் இல்லை, மீதம் எடுக்க வைக்கிறார். ரொம்ப முக்கியம். சங்கீதம் சொன்ன மாதிரி கொடுங்கள் கொடுக்கப்படும், அமிக்கி குளிக்கு சரிந்து கொள்ளும்படி மனிதர்கள் நன்றாய் அளந்து மடியில் போடுவார்கள். எங்கே கொடுக்கணும்? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். கலாத்தியர் 6:6 திருவசனத்தை உபதேசிக்கப்பட்டோம், உபதேசித்தோம் சகல நன்மையும் பகிர்ந்து கொடுக்க கடவுள். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஆழமான காரியங்கள். இதெல்லாம் ரொம்ப எளிமையான காரியங்கள். ஆழமானதுன்றதுனால புரியலன்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப எளிமையான காரியம். இதெல்லாம் விசுவாசிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். விதைப்போம், அறுப்போம், ஒரு நாளும் குறைபட்டு போக மாட்டோம். ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணலாமா? விதைக்கணும் அப்படின்ற ஒரு பிரமாணத்தை கர்த்தர் வைத்திருக்காருன்றதை விசுவாசிங்க. கண்டிப்பாக நீங்கள் செழிக்கிறதற்கு, கடன் பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு மகா உன்னதமான திட்டம். அவருடைய ஞானம், தேவனுடைய பைத்தியம் எனப்படுகிறது. மனுஷன் ஞானத்திலும் அதிக ஞானம்னு போட்டிருக்கு. இப்போ தேவனுடைய ஞானம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்ட்டு. இந்த கொடுக்கிறது, விதைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஞானத்தோடைய காரியம். அதனால தான் இதெல்லாம் தான் இன்னும் நம்ம அதிகமாக இன்னும் இதில் விசுவாசிக்கிறோம். இன்னும் அதிகமாக விதைக்கிறது, எதிர்பார்க்கிறது. விதைக்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமானதோ அதே மாதிரி அறுவடை எதிர்பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் எல்லா பரிசுத்தவர்களும் அப்படிதான் இருக்காங்க. விசுவாசனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றாங்க. என்ன அர்த்தம்? எழுதியிருக்கிறபடி ஆகும், அதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கை. தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா? ஜெபம் பண்ணலாமா? பிதாவே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய குறையெல்லாம் நீக்கும்படி இந்த விதைப்பு மறுப்பும் என்கிற இந்த பிரமாணத்தில் எங்களுக்கு சொல்லித் தருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க, சகாயராக இருங்க.
இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தரித்திர கட்டுகள் அகன்று போகட்டும், கடன்கள் நீங்கட்டும், பலவீனங்கள் மறைந்து போகட்டும், சுகம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் பெரியவராய் நீர் அசைவாடி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பண வரவுகளை, பொருளாதார நன்மைகளை நீர் கொண்டு வருவீராக. நாம மகிமைப்படும்படிக்கு செய்வீராக. பலத்தினால் மல்ல பராக்கிரமத்தினால் என்னுடைய ஆவியால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே, இந்த வார்த்தையின்படியே செய்வீராக. நோய்களை நீக்குவீராக, எல்லா கட்டிலையும் அகற்றுவீராக. திருமணத்துல ஆண்டவர் இருக்கிற சிக்கல்களை நீக்குவீராக. கணவன் மனைவி ஆண்டு சந்தோஷமாய் வாழும்படிக்கு செய்வீராக. உடைய திருநாமம் என்றென்றைக்கு மகிமைப்படும்படிக்கு அனுக்கிரகம் செய்வீராக. உடைய நாமம் பிரசுத்தப்படட்டும் ஆண்டவரே. உடைய நாமம் நேற்றும் இன்றும் என்றும் உயர்ந்திருக்கிறதே. கர்த்தாவே, நாங்கள் கேட்டபடியே கொடுங்கள், கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து கொள்ளும்படி மனிதர்கள் நன்றாயாளர்கள் மடியில் போடுவார்கள் என்ற வார்த்தை நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். வார்த்தையின்படி ஆகட்டும், வார்த்தையின்படி ஆகட்டும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவரே உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து மகிமையில் நிறைவாக்குவார் என்ற வார்த்தை நிறைவேறட்டும். நம்பி நாங்கள் விதைத்திருக்கிறோம், நம்பி மக்கள் விதைத்திருக்கார். இயேசுவின் நாமத்தில் அறுவடை பார்ப்பார்களா? ராஜ்யம் வல்லமையாய் பெருகும்படிக்கு நீர் பலன் செய்வீராக. இயேசுவின் உயர்ந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயமெடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென். God bless you people. Love you so much. ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது காரியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் இது கீழே வருகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். உங்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக சொல்கிறோம் பாருங்க, தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுங்க. வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க, விதைங்க. இந்த நல்ல ஊழியங்களை, ஜிஜேசிஎஃப் ஊழியங்களில் விதைங்க, ஜெயம் ஊழியங்களை விதைங்க. அந்த பெரிய நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார். நம்முடைய விதைகள் கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? சுகந்த வாசனையாய் அதை ஏற்றுக்கொள்கிறார். பெரிய சந்தோஷத்தோடு நாங்களும் அப்படிதான் அதை ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் பெரிய பொருளாதார நன்மைகளை நம்ம எல்லாருக்கும் செய்வாராக. Thank you so much people. Love you so much. God bless you. Take care.